ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த 100 days 100 நாட்கள் இந்த ஜெபத்திலே இந்த முதல் நாளிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆன்லைன் மூலமாகவும் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஒரு காரியத்தை கர்த்தர் ஜெபிக்க செய்வாரானால் நிச்சயமாகவே ஆண்டவர் ஒன்றை செய்ய போகிறார் என்று அர்த்தம். யாருடைய இருதயத்திலெல்லாம் ஆண்டவர் எழுப்புதலை தருகிறாரோ, வேதத்தில் எங்கெல்லாம் ஜனங்களை ஆண்டவர் ஜெபிக்க வைத்திருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிறது. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறதற்கு முன்னாடி, ஆண்டவர் ஒரு மனிதனை பயன்படுத்துவதற்கு முன்பாக அவர்களை என்ன பண்ணுவார்னா அவரோடு அவர் இணைக்கிறார். அவருடைய வார்த்தைகளோடு அவர்களை அவர் இணைக்கிறார். அதனால நான் நம்புகிறேன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜெபத்தை கர்த்தர் கிருபையாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் நம்ம மேலே ஒரு பெரிய திட்டத்தை வைத்து பெரிய நோக்கத்தை வச்சு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய மாறணும், நிறைய உருவாக்கப்படணும். அந்த ஒரு நோக்கத்திற்காகவே கர்த்தர் இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஜெபம் நடக்க நடக்க ஜெப தூபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்க நான் நம்புகிறேன் எவ்வளோ பெரிய சத்துருக்களை ஆயுதமாக இருந்தாலும் அது ஒன்றொன்றாய் தரமட்டம் ஆகிறதை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. ஆமே, நாகமான் அந்த ஆற்றில் போய் ஃபஸ்ட்டு டைம் குளித்து முங்கி எந்திரிச்சு தன்னுடைய தோலை பார்க்கும்போது அது ஏற்கனவே இருந்தது போல அது குஷ்டரோகமாக தான் இருந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுது, தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவன் முழுவதுமாய் கீழ்ப்படுகிற வரைக்கும் அந்த கடைசி டைம் முங்கி எந்திரிக்கும் போது வேதம் சொல்லுது அவனுடைய சரீரம் பச்சை குழந்தையினுடைய சரீரத்தை போல மாறிச்சாமா. அதனால் நம்ம மாற நம்ம ஒப்பு கொடுக்க நம்ம சரியாக ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்ம முதல்ல கர்த்தர் ஆண்டவர் ரெடி பண்ண போறார். எப்போவுமே ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி நம்ம ரெடி பண்ணி அதற்கு பிறகு கொடுக்குற ஆசீர்வாதம் தான் அது நிற்கும், அது தங்கும். அந்த ஆசீர்வாதம் தான் ரொம்ப வேல்யூவான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். வேதத்தில் நீங்கள் ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ போ, நான் உனக்கு காண்பிக்கிற அந்த மோரியா மலை ஒன்றிலே உன்னுடைய பிள்ளையை தகன பலியாக இடு அப்படின்னு ஆண்டவர் அனுப்புகிறார். ஆபிரகாம் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி போகிறாரு. ஆனால் அவர் ஆரம்பித்த உடனே அந்த மலையை அவர் கண்டுபிடிக்கல. வேதம் சொல்லுது அவர் டிராவல் பண்ணி 3 நாட்கள் பிரயாணம் போனதுக்கு பிற்பாடு தான் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னால் அந்த மலையை அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே போ சொல்லிட்டார். அந்த மலையை பார்க்கறதுக்கு முன்னாடி, பலி செலுத்துகிற இடம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு கிளம்பி 3 நாட்கள் நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே கிளம்பி புறப்பட்டு போய் 3 நாள் தாண்டி தான் அந்த மலையை கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். 3 days. அப்போ சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை புறப்பட பண்ணும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எங்கே கொண்டு போகிறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆரம்பத்திலேயே ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறத கர்த்தர் காண்பிக்க மாட்டார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா விசுவாசத்தோட புறப்படணும், விசுவாசத்தோட காலடி எடுத்து வைக்கணும். அப்படின்னா ஆண்டவருடைய அற்புதங்கள் உடனே அப்படின்னா ஜெபிச்ச உடனே ஃபர்ஸ்ட் டேவே அப்படி இல்லை. சில காரியத்தை ஆண்டவர் எப்படி நமக்கு தருகிறவர் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஆபிரகாமுக்கு 3ஆம் நாளிலே அந்த இடத்தை கண்டது போல நம்மையும் ஆண்டவர் இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளேயே அந்த அற்புதத்தை நிச்சயமாய் கர்த்தர் காண பண்ணுவார். ஆனா
நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது, நம்ம மனம் தளரக்கூடாது. அதனால ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா, உம்மாலே அல்லாமல் வேறு ஒருவராலையும் ரட்சிப்பு இல்லை. அவர் ஒருவர் தான் நமக்கு விடிவெள்ளி நட்சத்திரம், அவர் ஒருவர் தான் நமக்கு அற்புதம் செய்கிறவர். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் புறப்பட ஆரம்பிக்கிறேன், நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறதற்கு ஆரம்பிக்கிறேன், நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். ஆனா எனக்கு ஒன்று தெரியும், ஆபிரகாம் எப்படி அந்த ஸ்தலத்தை பார்த்தாரோ அதே போல எனக்கு இருக்கிற அற்புதத்தை நிச்சயமாய் நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் ஆபிரகாமை காண பண்ணினது உண்மையானால் நம்மையும் காண பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்படியே முழங்கால் படியிட்டு கர்த்தர் சமூகத்தில், தேங்க்யூ ஜீசஸ், நீ நல்லவர் நல்லவர், நீ நல்லவர் நல்லவர். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் அது தடைபடவே தடைபடாது. சொல்லுங்க, தேவரீர். எல்லாம் ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இதை ஆரம்பிக்கிறதற்கு எங்களுக்கு பலன் தருகிற கண்மலை நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவர். நாங்கள் வெறுமையாய் போகாதபடி, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, ஆண்டவரே ஒருவர் கூட அவமானப்பட்டு போகாதபடி அற்புதத்தை செய்வதற்கு நீர் கடந்து வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. உங்களால கூடும், உங்களால கூடும். என்னுடைய இயலாமையில நீங்க செயல்படுவீங்க. உன் கரம் அதை செய்து முடிக்கும்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. எங்களுடைய இயலாமையில நீங்க செயல்படுவீங்க. உங்க கரம் அதை செய்து முடிக்கும்னு நாங்க நம்புறோம். மலையையே பெயர்க்கிற அளவிற்கு உங்களுக்கு வல்லமை இருக்குமானால் எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உமக்கு ஒரு பெரிய காரியமே அல்ல. அந்த தடைகளை உடைக்கிற தேவன் எங்களுக்கு முன்னே, தடைகளை உடைக்கிற தேவன் எங்களுக்கு முன்னே கடந்து போகிறதற்காய் உம்முடைய அக்கினியினால், உம்முடைய மகிமையினால் பர்வதங்கள், மலைகள், பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், நீர் செயல்படுவீர். உங்க கரம், உங்க கரம், உங்க கரம், உங்க கரம். நன்றி நன்றி. ஓ நன்றி அப்பா, நன்றி. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. நீ நல்லவர் 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 நல்லவர். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்க இரக்கத்திற்காக நன்றி, உங்க தயவிற்காக நன்றி, உங்க அசைவாடுதலுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி.
நீர் செயல்படுவி கரம் என்னை விலகாதிருக்கும் என் இயலாமை நீர் செயல்படுவி கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீரே என்றார் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழ செய்வீர் என்றார் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கோலும் கையும் இரு பரிவாரமும் உம்மாலன்றி இது யாரால் ஒரு கோலும் கையும் இரு பரிவாரமா உம்மாலன்றி இது யாரால் ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் என் தேவன் எனக்கா ஏனாகிலும் செய்வீர் என்றாகிலும் என் தேவன் எனக்காய் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே 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 அப்படியே உங்க இறக்கம் எங்க மேல திரும்பிடட்டும் ஆண்டவரே உம்முடைய கண்கள் அப்படியே எங்களை நோக்கி பார்த்துடட்டும் ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை அப்படியே நோக்கி பார்த்துடட்டும் ஆண்டவரே எங்களால் அது முடியாது எங்களால கூடாது ஆனா உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம் நீ நல்லவரப்பா நல்லவரப்பா உங்க நன்மைக்காக நாங்க காத்திருக்கிறோம் உங்க இரக்கத்திற்காக காத்திருக்கிறோம் நீர் வல்லமை பொருந்தியவர் ஆண்டவரே நீர் மகிமை பொருந்திய தேவன் ஆண்டவரே சாதாரணமா
ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த ஒரு மனுஷனை நீங்க தெரிந்து கொண்டு உங்க மகிமையை கொடுத்து ராஜாவா மாத்தி, ஆண்டவரே, ஆடுகளின் பின்பே போய்கொண்டிருந்த ஒரு மனுஷனை அவ்வளோ பெரிய ராஜாவா மாற்றி சகல ஞானத்தையும் சகல அறிவையும் உங்களால கொடுக்க முடியுமானால் இன்றைக்கு இந்த முதல் நாளில் எங்களுக்கு செய்வது உமக்கு லேசான காரியம். எங்களை உயர்த்துவது உமக்கு லேசான காரியம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அவ்வளோ பெரிய அக்கினி சூளை, 7 மடங்கு அக்கினி சூளை. ஆனா அந்த 7 மடங்கு அக்கினி சூளையா இருந்தாலும் அதன் நடுவிலே உலாவி உமக்கென்று காத்திருந்த, உமக்கென்று வைராக்கியம் பாராட்டின அந்த பிள்ளைகளை மீட்டெடுக்கிறதற்கு உம்மாலே முடியுமானால், உங்க வல்லமை உண்டு ஆனால், அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தாமல் இருக்க முடியுமானால், அந்த அக்கினியினுடைய வாசனை கூட அவர்கள் மேல் படாமல் இருக்க முடியுமானால், அந்த தேவன் வல்லமை இன்றும் மாறல, இன்றும் மாறல. உங்க வல்லமை குறைஞ்சு போகல. இப்போ அந்த அக்கினியின் நடுவிலே உலாவினவர், அந்த அக்கினியின் நடுவிலே கிரியை செய்கிற தேவன் இப்போ எங்க மத்தியில, ஹல்லேலூயா, சத்துரு எரித்து கொண்டிருக்கிற அந்த 7 மடங்கு அக்கினி ஜுவாலையை ஆமென் செயலிழக்க பண்ணுவதற்கு உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், ஹல்லேலூயா, அந்த குடும்ப கட்டுகளை உடைக்கிறதற்காய், அந்தகார கட்டுகளை உடைப்பதற்காய், பிசாசுடைய கட்டுகளை உடைப்பதற்காய், பரம்பரையாய் இருக்கிற கட்டுகளை உடைப்பதற்கு அந்த பிரசன்னம் இப்போ எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. உங்க மகிமை எங்கள் மத்தியில காணப்பட போகிறதற்காக நன்றி. அப்படியே துவங்கி 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 கொண்டு போய் எங்களை அந்த அற்புதத்திற்கு நேராய் உங்க கரம் பிடிச்சு நீங்க நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க கரங்களிலே தாழ்த்துகிறோம், எங்களை முழுவதுமாய் வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபமே எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே ஒரே ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே, ஆண்டவர் வந்து முதல் நாள் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். 10வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 9வது 10வது வசனம், 23ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனம். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதல் நாளிலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வார்த்தை, நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் போகும் வழியை அவர் அறிவார். இந்த வார்த்தையை எழுதின யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு பெரிய செல்வத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்திருந்தார், அவனுக்கு அநேக
ஆடு மாடுகள் அவனுக்கு இருந்தது, நிறைய ஒட்டகங்கள் அவனுக்கு இருந்தது. வேதம் சொல்லுகிறதா அந்த ஆளிலே இருந்ததிலே ஒரு மிகப்பெரிய செல்வ சீமானா இருந்தவன் திடீரென்று ஆண்டவருடைய ஒரு பெரிய சோதனை சத்துருவை அனுமதித்து எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டான். அப்ப அவனுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறி, அவனை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறி. நீ போற பாதை எப்படி இருக்குது, இந்த பாதை என்னவா இருக்குது? அப்பதான் இந்த தேவ மனுஷன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் ஆராதிக்கிற தேவன், என்னை அழைத்த தேவன், எனக்கு இவ்வளவு காரியத்தை தந்த தேவன், இப்பொழுதும் எனக்கு கொடுத்து விட்டு இப்பொழுது எடுப்பதற்கு அனுமதி கொடுத்த அந்த தேவன், அவர் என்ன அறிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் போகும் வழியை அவர் அறிவார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் போகிற பாதை, நீங்கள் கடந்து போகிற பாதை ரொம்ப ஒரு கடினமான பாதையா இருக்கலாம், ரொம்ப ஒரு மோசமான பாதையா இருக்கலாம். அந்த பாதையை குறித்த ஒரு உணர்வு வேற யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாததா இருக்கலாம். அந்த பாதையை யாரும் அறிஞ்சிக்கவே முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாதையிலே கடந்து போகிறது உங்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கலாம். நான் இதை யார்கிட்ட சொல்லுவேன், என்னுடைய யார்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியாது. அது என் மனசுக்குள்ளேயே இருக்குது, என்னுடைய இருதயத்துக்குள்ளேயே இருக்கிறது. நான் யாருமே அறியல. வெளியில ஒருவேளை நீங்க சிரிக்கலாம், வெளியில ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு வியாதி, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் போகிற வழி யாருக்கும் தெரியாவிட்டாலும் நான் போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க எந்த பாதையில போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் எந்த பாதையிலே வருத்தத்தோடு கடந்து போகிறீர்கள் என்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யோபுனுடைய அந்த பாதையை கர்த்தர் அறிவாரானால் இன்றைக்கு உங்க பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க பாதையை அறிந்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாய் அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. யோபு போகிற அந்த பாதையை அறிந்து கொண்டு வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் அந்த பாதையிலிருந்து அவனை பொன்னாக விளங்க பண்ணினது போல, அவன் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ரெண்டத்தனையாய் திரும்பி கொடுத்தது போல, நான் நம்புகிறேன் நீங்கள் போகிற இந்த பாதையிலே உங்கள் வழியை அறிந்திருக்கிற கர்த்தர் சீக்கிரமாய் உங்களை நினைப்பார். சீக்கிரமாய் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். சீக்கிரமாய் மறுபடியும் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். யோபு மறுபடியும் சாட்சியாய் நின்றது போல, யோபுவை கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்தினது போல, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில கேள்விக்குறியா இருக்கலாம். இந்த யோபுவை சுத்தி வேதம் சொல்லுகிறது, அவனுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பெரிய கேள்விக்குறி. நீ இவ்வளோ ஜெபம் பண்ணியே, நீ இவ்வளோ ஆண்டவரோட நடந்தியே, நீ இவ்வளோ பரிசுத்தமாய் வாழ்ந்தியே. வேதம் சொல்லுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய இவனை போல அந்த பூமியில ஒருவருமே இல்லை. உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதையா, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா, என்ன உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? நீ யாரு? எதனால இப்படி கடந்து போற? நீ ஏதாவது தீமை செஞ்சியா? ஏதாவது தப்பு செய்தியா? அப்போ யோபு கடந்து போகிற அந்த பாதையை ஒருவராலுமே கண்டுபிடிக்க முடியல, ஒருத்தருக்குமே சொல்ல முடியல. ஏன் இந்த பாதையில் அவன் கடந்து போறான்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொன்னாங்க. அப்படின்னா சிலர் நீ தப்பு பண்ணியிருப்பேன்னு சொன்னாங்க, சிலர் நீ பெருமையா இருந்திருப்பேன்னு சொன்னாங்க. அவங்க கெஸ் பண்ணி இவன் கடந்து போகிற பாதையை குறித்து ஒவ்வொன்றும் சொன்னாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த யோபு என்ன அறிக்கை செய்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்பா நான் போகிற பாதை உங்க யாருக்கும் இப்போ நான் தெளிவுபடுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப நான் பலவீனமா இருக்கிறேன், இப்ப நான் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கிறேன்,
இப்ப நான் தாழ்விடத்துல இருக்கிறேன். ஆனா நான் இப்ப என்ன சொன்னாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற அளவுக்கு என்னிடத்துல பலன் இல்லை. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நான் ஒன்று அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒருத்தர தெரியும், நான் போகிற பாதைய இருட்டாக இருந்தாலும் மறைவாக இருந்தாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாலும் நான் போகிற வழியை ஒருவர் அறிந்திருக்கிறார். என் வேதனை எவ்வளவு பெருசுன்னு அவருக்கு தெரியும். என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அவருக்கு தெரியும். என் சரீரத்தில் எவ்வளவு பலவீனத்தை சுமந்திருக்கிறேன் என்று அவருக்கு தெரியும். இன்றைக்கு கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுகிறார். மகளே, மகனே, நீ கடந்து போகிற பாதை, நீ இரவு நேரங்களிலே வடிக்கிற கண்ணீர், நீ யாருக்கும் தெரியாமல் வடிக்கிற கண்ணீர், உன்னுடைய மனதிலே இருக்கிற அந்த பய உணர்வு யாரும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நான் இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீ போகிற பாதை எத்தனை பேருக்கு மறைவா இருந்தாலும் ஆண்டவருக்கு அது மறைவா இருக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகிற இந்த பாதையை நான் அறிந்திருக்கிறேன். இதற்கு முன்பாக நீ கடந்து போன அந்த பாதையையும் நான் அறிந்திருந்தேன். இப்பொழுது நீ கடந்து போன பாதையும் நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய நாலேஜ் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில சில பாதைகளை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாளில் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். நான் எந்த பாதையில போனாலும் அதை யார் அறிஞ்சிருக்கிறாருன்னா கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அதுவும் இந்த தேவ மனுஷன் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். அப்படின்னா இவரால முடிஞ்ச வரைக்கும் இவர் ஜெபம் பண்றாரு, இவரால முடிஞ்ச வரைக்கும் ஒரு உபவாசம் இருக்கிறாரு. யாரெல்லாம் என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையுமே கேட்கிறாரு. இப்படி பண்ணி பாருங்க, இப்படி பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி பொருத்தனை எடுத்து பாருங்க, எல்லாத்தையும் செய்யறாரு. இவர் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு ஆண்டவர் சொல்லல. முதலாவதாக இந்த மாதிரி சத்துரு உன்னை சோதிக்க போறான், இந்த மாதிரி உனக்கு ஒரு சோதனை வரப்போகுது, நீ கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுத்திருந்தா, ஒருவேளை இந்த யோபு ஆண்டவர் ஏற்கனவே எச்சரிச்சார்ல, அதனால இது நடக்கும், சரியாயிரும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் யோபுனிடத்துல எதையுமே சொல்லல. பிசாசினிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சரி நீ சோதிக்கணும்னா சோதிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோபுனிடத்துல ஆண்டவர் எதுவுமே சொல்லல. சில நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற சோதனைய சொல்லிட்டு செய்வார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அவர் எந்த சோதனையிலே நம்மை கடந்து போனாலும் அதிலே ஒரு நன்மையை வைக்காமல், ஒரு உயர்வை வைக்காமல் அந்த பாதையில ஆண்டவர் நம்மளை கொண்டு போகவே மாட்டார். எதையுமே சொல்லல. அதனால இவருக்கு தெரியாததுனால எல்லாத்தையும் மன்னிப்பு பார்க்கிறாரு, மன்னிப்பு கேட்டு பார்க்கிறாரு, உபவாசம் இருந்து பார்க்கிறாரு. ஆனா எவ்வளோ கிரியை செஞ்சோம், ஆனா என்ன அவுட்புட், என்ன இருக்குது, என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, எந்த பதிலுமே இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் ஒருவேளை ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் அதுல தான் வந்திருக்கலாம். பாஸ்டர், நான் எல்லாம் செஞ்சு பார்க்கிறேன், எல்லாம் பண்ணி பார்க்கிறேன், இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும், இதுக்கு மேல என்ன ஜெபம் பண்ணணும், இதுக்கு மேல எவ்வளோ அழணும், என்னுடைய கண்களில் கண்ணீர் கூட இல்லை பாஸ்டர், எல்லாம் போயிருச்சு, இதுக்கு மேல நான் என்ன ஒப்பு கொடுக்கணும், இதுக்கு மேல நான் எவ்வளோ ஜெபத்துக்கு போகணும், என்னென்னமோ உங்க மனசுல தோணலாம். ஆனால் அந்த மனுஷன் முடிக்கும் போது, நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் உங்க வாயினாலையும் கர்த்தர் சொல்ல வைப்பார். எவ்வளவு கிரியை செய்தும் நீங்கள் காணாவிட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகிற பாதையை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை சோதித்த பிறகு உங்களை பொன்னாக விளங்க செய்கிற கர்த்தர். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது, இந்த யோபு யாருக்கும் தெரியாமல் அவன் கடந்து போன ஒரு 3 சூழ்நிலைகளை குறித்து, 3 பாதைகளை குறித்து நான் தியானிச்சேன். அது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. வாசிக்கலாம். முதலாவதாக, இந்த யோபு கடந்து போன யாருக்கும் தெரியாத ஒரு 3
பாதைகள். நீங்கள் 23ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 11வது வசனத்தை வாசிக்கலாம். 23:11. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறிகளை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகள் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின் படி எல்லாம் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோபு கடந்து போன யாருக்கும் தெரியாத பாதை. என்ன பாதை அப்படின்னு சொன்னா, நான் இங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நான் ஜெபம் பண்ணினேன், நான் இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமா நடந்தேன். ஆனா என்ன அவுட்புட் அப்படின்னா, அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அப்படின்னா இந்த யோபு கடந்து போகிற முதல் பாதை என்ன பாதை அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஒரு முடிவு தெரியாத ஒரு பாதை. அப்படின்னா எந்த முடிவுமே அவனுக்கு வரல. அப்படியே ஜெபம் பண்ணும் போது நல்லா இருக்கிறது மாதிரி இருக்குது, அப்படியே 4 பேர் பேசும்போது நல்லா இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஆனா இந்த பாதையினுடைய முடிவு என்ன? இந்த பிரச்சனையினுடைய முடிவு என்ன? நான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்திச்சிட்டேன். முதலாவதாக அவனுடைய சொத்துக்களை இழந்தாச்சு, அவனுடைய வேலையை இழந்தாச்சு, அவனுடைய பிள்ளைகளை இழந்தாச்சு, சரீரத்தை இழந்தாச்சு. ஒண்ணுமே இல்லாம இந்த யோபு உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது அவருடைய மனசு சொல்லுது, இன்னைக்கு ஒரு முடிவு வராதா? சரி, நம்ம இன்னைக்கு ஒரு 6-7 மணி நேரம் ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு ஒரு முடிவு வராதா? இன்னைக்கு ஆண்டவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டோம், இன்னைக்கு முடிவு வராதா? ஆனா யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு பணம் கொடுத்தவங்க கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த பணத்தை என்னைக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு பதில் சொல்லணும், இந்த மாதிரி இன்ன டேட்டுக்குள்ள உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த மனுஷனால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, யாராவது என்னைக்கு தான் நீ வெளியே வருவ, என்னைக்கு தான் உன் பிரச்சனை சரியாகும், என்னைக்கு தான் இந்த குடும்பத்துல நிம்மதி வரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த யோபுவால என்ன சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த நாளைக்குள்ள இந்த மாசத்திற்குள்ள ஒரு முடிவு வரும்னு இவருக்கு சொல்ல தெரியல. இவர் கடந்து போகிற பாதை என்ன பாதை அப்படின்னா, அது போயிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் போயிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு டைம் இல்லை. இந்த வருஷத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டே பார்க்க போகும்போது ஒரு டாக்டர் நம்மை பார்த்து 15 நாள் மாத்திரை சாப்பிடுங்க சரியா போயிடும் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு 1 இயர் அவ்வளோதான் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஓகே, ஒரு பரவாயில்ல 1 இயர் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா சிலருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா, யோபுவை போல இது என்னைக்கு முடியும், இது என்னைக்கு தீரும் அப்படின்ற அந்த நம்பிக்கையே இல்லை. அப்போ வேதம் சொல்லுகிறது, ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போவதே இல்லை. எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் யோபுவை போல சில பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லாம இருக்கலாம், அந்த முடிவே தெரியாம இருக்கலாம். 21 நாள் ஜபத்துல முடிவை நீங்க கண்டுபிடிக்காம இருக்கலாம். முழங்கால் யுத்த ஜபத்துல முடிவு வரும்னு நினைச்சு அதுல முடிவு இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு உங்க மனசு சொல்லலாம், ஒருவேளை நான் ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறேன், அந்த பாதையில எனக்கு முடிவே தெரியல, எனக்கு முடிவு வருமா, எனக்கு நம்பிக்கை இல்லை, எப்ப முடியும், இந்த பிரச்சனை முடிவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? ஆனா ஆண்டவர் யோபுனுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனையினுடைய ஆரம்பத்தை கொடுப்பாரானால், அவனை அந்த சோதனையின் மத்தியிலே நடத்துவாரானால், ஒரு நாள் கர்த்தர் அவனுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவை கர்த்தர் கட்டளை இடுகிறார். கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் தந்தார். யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்து, யோபுனுடைய குமாரத்திகளை போல சௌந்தரியம் உள்ளவர்கள் உலகத்திலேயே இல்லாத அளவிற்கு கர்த்தர் நடத்த முடியுமானால், இன்றைக்கு நீங்கள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள அந்த காரியத்திற்கு ஒரு முடிவு வரும், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும், அந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு வரும். என்னுடைய ஆண்டவர் துவங்குகிறவர்கள் மட்டுமல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் துவங்குகிறவரும் அவர் முடிக்கிறவருமாயிருக்கிறார். தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் அதை முடிப்பேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு.
இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இந்த யோபுவை போல ஒரு பாதையில கடந்து போகலாம். பாஸ்டர், இந்த பாதையில தான் ஆண்டவர் என்ன நடத்துறாரு, இவனுக்கு இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா தான் இந்த வார்த்தையை தர்றாரு. அது நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்போ இந்த யோபு போகிற முதல் வழி என்ன அப்படின்னு சொன்னா, முடிவே இல்லாத ஒரு வழி. அதனாலதான் அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு முடிவே தெரியல, எல்லாமே போயிடுச்சு, அதனால ஒண்ணு பண்ணுங்க, இதுக்கு எதுதான் முடிவு அப்படின்னு சொன்னா மரணம் தான் முடிவு அப்படின்னு சொல்றாங்க. சாவுதான் முடிவு. இந்த சிலர் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து நிறைய பேர் அப்படிதான் சொல்லலாம், நீ செத்தாதான்ப்பா இதுல முடிவு வரும். உங்க மனசுல கூட பிசாசு அப்படிதான் சொல்லிட்டே இருக்கலாம், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு முடிவு வருமா, இந்த வீட்டுல நான் பார்க்கிற சூழ்நிலைக்கு முடிவு வருமா. அப்போ உங்க மனசுக்குள்ள பிசாசு பேசலாம், நீ சாகும் போது அது முடிவு வரும், நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த முடிவை பார்க்க மாட்ட, நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த ரட்சிப்பை பார்க்க முடியாது, நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த கடன் தீராது, நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த வியாதி உன்னை விட்டு மாறாது அப்படின்னு சொல்லி முடிவுன்னு நினைக்கும் போது மரணம் தான் முடிவுன்னு உங்க மனசு சொல்லலாம், உங்க சரீரம் அப்படி சொல்லலாம். ஆனா இதே சூழ்நிலையில தான் இந்த யோவும் கடந்து போறாரு. எனக்கு என்ன முடிவு, எனக்கு என்ன முடிவு, என்னைக்கு முடியும், என்னைக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நோ ஆன்சர். அங்கிருந்து வருது, எதுவுமே இல்லை, எந்த பதிலுமே இல்லை. நான் கிரியை செய்து பார்க்கிறேன், பதில் இல்லை. முடிவு எப்போ வரும், பதில் இல்லை. யாராவது ஒருத்தர் தீர்க்கதரிசிகள் சொல்லுவார்களா இந்த மாதிரி முடிவு வருமா, அதுவும் பதில் இல்லை, எந்த பதிலும் இல்லை. ஆனாலும் ஒன்று எனக்கு தெரியும், அந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் ஆரம்பிச்ச அந்த சோதனை ஆண்டவர் அவனை மரணத்தோட முடிவு பண்ணல. நான் நம்புறேன், உங்களை மரணம் அடைஞ்சாதான் உங்க பிரச்சனை உங்களுடைய மரணத்துல தான் சரியாகும்னு நினைக்காதீங்க. நீங்க உயிரோடு இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஜீவனோட வச்சு அந்த பிரச்சனையை கர்த்தர் முடிப்பார். இன்னும் சில நாட்களுக்குள்ளாக, சில மாதங்களுக்குள்ளாக கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் உங்களை தட்டி கொடுக்கிறார். இல்ல மகனே, நீ தைரியமாயிரு, நீ பலமாயிரு. ஆமென். உனக்கு ஒரு முடிவு உண்டு, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. ஹalleluya. கர்த்தர் அதற்கு ஒரு டெட்லைனை, கர்த்தர் ஒரு கடைசி நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹalleluya. எந்த பிரச்சனையை ஆண்டவர் ஆரம்பிச்சாலும், எந்த சோதனைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும், அவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக அதனுடைய முடிவை நிர்ணயம் பண்ணாம, அந்த காலத்தை ஆண்டவர் நிர்ணயம் பண்ணாம நமக்கு அந்த சோதனையை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். யோசேப்பை கர்த்தர் பிறக்க பண்ணும்போது, யோசேப்பனுடைய கையில சொப்பனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து அவனுக்கு அதுல இருந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்படியே போகுது, 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம், அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகுது. ஆனா ஆண்டவர் சொல்லல, எப்ப முடியும்ன்ற வார்த்தையை யோசேப்புக்கு சொல்லல. ஒரு 13 வருஷம் நீ கஷ்டப்படுவடா, அதுக்கப்புறம் நீ சரியாயிருவ அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் ஆரம்பிச்சு விட்டார் தரிசனத்தை கொடுத்து. ஆனா வேதம் சொல்லுது, கரெக்டா அந்த நாள் வரும்போது, அந்த நேரம் வரும்போது, யோசேப்புனுடைய 30 வயது வரும்போது அவனை கர்த்தர் பக்குவித்து உருவாக்கி எகிப்துக்கு அந்த காரியங்களெல்லாம் சூழ்நிலை வரும்போது அன்னைக்கு ஒரு முடிவு வருது. வேதம் சொல்லுகிறது, அவன் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். ஆமென். அந்த யோசேப்புக்கு சோதனையை துவங்கின கர்த்தர், பிரச்சனைகளை ஆரம்பித்து அதுல கடக்க பண்ணின கர்த்தர், ஒரு நாள் ஒரு முடிவு வந்து பார்வோனுக்கு அதிகாரியாய் கர்த்தர் நிறுத்துவாரானால், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. பிரதர், அந்த மகனுடைய காரியத்துல ஒரு முடிவை கர்த்தர் தருவாரு. பிரதர், அந்த கடன்ல ஒரு முடிவை ஆண்டவர் தருவாரு. நீங்க அநேக வருஷமா திணறிட்டு இருக்கிற அந்த காரியத்துல ஆண்டவர் ஒரு முடிவை தருவாரு. இப்பவே அந்த முடிவை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஜெபம் அதற்காகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இல்ல, மனசை தளர விட வேண்டாம். இயேசுப்பா, இத்தனை நாள் நடக்காத முடிவாய் நீ வருது, என்னைக்கு முடிவு வரும்னு தெரியல, எப்போவாவது ஒரு முடிவு வந்துருமா. ஆனா எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு முடிவு வரும்னு நான் நினைச்சேன் பாஸ்டர். ஆனா இப்ப என்னமோ எனக்கு போற நாட்களை பார்த்தா, நடக்கிறத பார்த்தா, இப்படியே மரணம் வரைக்கும் தொடர்ந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. நான் துக்கத்தோட என் தலைமயிர் உள்ள நான் பாதாளத்துக்கு போவேனோன்னு எனக்கு தோணுது.
கல்லறைக்கு போவேனோன்னு தோணுது. எப்படி எப்படி முடிய போகுது, எப்படி முடிவு வருது? இந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவு வருமா? இந்த ஏக்கத்துக்கு ஒரு முடிவு வருமா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்போ முடிவு வரும்? டைம் போயிட்டே இருக்கு பாஸ்டர், வருஷங்கள் தாண்டிட்டே இருக்குது. எனக்கு வருஷங்கள் தாண்ட தாண்ட எனக்கு பயமா இருக்குது, நாட்கள் தாண்ட தாண்ட எனக்கு பயமா இருக்குது. ஆனா ஆண்டவர் அவங்கள பார்த்து தான் கரத்தை பிடிச்சு கத்த தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. நீ போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், நீர் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். முடிவிற்காக உங்களுடைய மனது ஏக்கமா இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், சிலருக்கு இந்த ஆராதனையில கலந்து கொண்டு இருக்கும் போதே அந்த முடிவின் நாள் நியமிக்கப்பட்டது. தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஓ, கேப்ரியல் தூதனை கர்த்தர் அனுப்பி என் பிள்ளைக்கு இதை கொண்டு போய் கொடு, அந்த காரியத்திற்கு முடிவு உண்டாகட்டும் என்று சொன்னது போல இன்று இன்று கைகளை தட்டி ஆமோதித்து நம்புறோம் நம்புறோம் நம்புறோம். முழு வெள்ளத்தோடு முழு வெள்ளத்தோடு இயேசுவே நாங்க நம்புறோம், இயேசுவே நாங்க நம்புறோம். ஸ்தோத்திரம். கரங்களை தட்ட தட்ட விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு அந்த முடிவு எங்களுக்கு உண்டாகும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. ஹalleluya, thank you Jesus, ஆமென். வேதத்துல நீங்க இந்த முடிவை பார்க்கும்போது வேதம் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுது, உங்கள் மேல் நான் வைத்திருக்கிற முடிவுகள், ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற முடிவுகள் தீமைக்கு அல்ல, தீமைக்கு அல்ல. அந்த முடிவு என்னவா இருக்குமாமா? நன்மையாய் முடியுமாமா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில யாரும் கடந்து போகாத ஒரு பாதை என்ன அப்படின்னா, சில பிரச்சனைகளுக்கு எப்போ முடிவு வரும்ன்ற பாதை தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, கண்டிப்பாக என்ன உண்டு? நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு 10 விசை கைகளை உயர்த்தி சொல்ல போகிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே இந்த சூழ்நிலைக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களுக்கு நீங்க எந்த பாதையில கடந்து போகிறீங்களோ அது சொல்லுங்க, இந்த கேஸுக்கு ஒரு முடிவு வரும், இந்த சண்டைக்கு ஒரு முடிவு வரும், இந்த சமாதான குறைவுக்கு ஒரு முடிவு வரும், இந்த அலைச்சலுக்கு ஒரு முடிவு வரும். சொல்லுங்க, விசுவாசிங்க. எஸ் எஸ், முடிவு உண்டு, முடிவு உண்டு. முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர். அவர் முடித்து வைப்பார், அவர் முடித்து வைப்பார். அவர், நான் நம்புற ஆண்டவரை சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க தலை மேல இருக்கட்டும். எஸ் எஸ், அந்த பிரச்சனையில போயிட்டு இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த ப்ராப்ளத்தை சந்திக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. எஸ் எஸ் எஸ், பிரைஸ், ஹalleluya. அந்த முடிவை என் பிள்ளை பார்க்கறது இல்ல, நீங்க பாப்பீங்க. அந்த முடிவை கர்த்தர் உங்க கண்கள் காண கர்த்தர் உதவி செய்ய போறார், நீங்க பாப்பீங்க. எஸ் எஸ், முடியும், இது முடியும். நீங்க அறிக்கை செய்யுங்க, இது முடியும். இந்த வியாதி முடிய போகுது, இந்த போராட்டம் முடிய போகுது. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய 400 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்தை கர்த்தர் ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா கர்த்தர் முடிச்சு போட்டது உண்மையானால், நம்முடைய சிறையிருப்ப ஆண்டவர் ஏன் முடிக்க மாட்டாரு? என்னுடைய தேவன் துவங்குறவர் மட்டுமல்ல, முடித்து வைக்கிறவர், முடித்து வைக்கிறவர். என் பிள்ளையினுடைய அந்த காரியத்தை முடித்து வைக்கிற கர்த்தர். ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. ஸ்தோத்திரம். அந்த சாபம் முறியும், அது முடிவிற்கு வரும், அது முடிவிற்கு வரும், முடிவிற்கு வரும். 38 வருடமாய் வியாதியா இருந்த அந்த மனுஷனுக்கு ஒரு முடிவிற்கு வர செய்த கர்த்தர், பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு முடிவு வருமானால் எனக்கு ஒரு முடிவு வரும், எனக்கு ஒரு முடிவு வரும், எனக்கு ஒரு முடிவு வரும். என் காரியத்திற்கு ஒரு முடிவை, இனி உங்க மனசுல இதை குறிச்ச சந்தேகமே வரக்கூடாது. முடியுமா? சில எத்தனை கோடிகள் இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னா, கர்த்தர் காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் எனக்கு முடித்து வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஆமென். அப்போ இந்த இந்த பாதையில கடந்து போகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப விசுவாசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா,
நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் முதல்ல நான் போகிற வழியில என்னுடைய பாதை முடியுமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் முடித்து வைப்பேன். நீ மறந்துடக்கூடாது. இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்குது. முதல் நான் கடந்து போகிற பாதை யாருக்கும் தெரியாத பாதை, யாரும் அறியாத பாதை. ஆனா அந்த பாதை என்ன பாதைன்னா, எனக்கு ஒரு முடிவு தெரியாத பாதை. அந்த பாதையில ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முடிவை வைத்திருக்கிறேன். ஆனா இந்த முடிவுல இந்த மனுஷனிடத்துல இருக்கிறதுனால சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்க ஆளாளுக்கு ஒரு முடிவை சொல்றாங்க. அவங்க ஆளாளுக்கு ஒரு முடிவை சொல்றாங்க. யோபுவை பார்க்கும்போது யோபுனுடைய மனசுக்குள்ள அவர் ஒரு பாதையில இப்ப கடந்து போறாரு. என்ன பாதையில் அப்படின்னு சொன்னா, முடிவிற்காக ஒரு முடிவு வருமா அப்படின்ற ஒரு பாதையில கடந்து போறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் அவருடைய மனசுக்குள்ள என்னைக்கு முடிவு வரும்ன்ற ஒரு ஏக்கம் இருக்குது. ரெண்டாவது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முடிவை அவருக்கு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிலர் இனி இவ்வளவு சம்பாதிச்சு ஒரே நாளில் இழந்துட்டீங்க, இனி மறுபடியும் அது சம்பாதிக்கணும்னு சொன்னா உங்க ஆயுசு நாட்களே முடிஞ்சு போயிடும், திரும்பி இனி குழந்தையெல்லாம் பெத்தெடுத்து இனி வளர்த்தி எப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே அவனை சுற்றி இருக்கிற நண்பர்கள் ஒரு முடிவை சொல்றாங்க, அவனை சொந்தக்காரங்க ஒரு முடிவை சொல்றாங்க, மனைவி ஒரு முடிவை சொல்றாங்க, தன்னுடைய மனசு ஒரு முடிவை சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இவங்க அத்தனை பேருடைய முடிவை விட இப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறாரு. என்ன முடிவு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்த முடிவு. ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்க ஒருவேளை இந்த வார்த்தை யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியாது, நீங்க ஒரு காரியத்தினுடைய முடிவிற்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அந்த முடிவை குறித்து பலரும் பல விதமா சொல்லலாம். உன் பிள்ளையினுடைய முடிவு இப்படிதான் இருக்க போகுது, இந்த கடனுடைய முடிவு இப்படிதான் இருக்க போகுது, இந்த வியாபாரத்தினுடைய முடிவு இப்படிதான் இருக்க போகுது, இந்த வியாதியினுடைய முடிவு இப்படிதான் இருக்க போகுது. டாக்டர்கள் கூட அப்படியே சொல்லலாம். ஆனா நான் இந்த பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன், அவர்கள் சொல்லுகிற முடிவு அல்ல, அவர்கள் சொல்லுகிற முடிவு அல்ல. முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், முடிவை நமக்கு நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், நமக்கு முடித்து தீர்க்கிற கர்த்தர், அவர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். யோபுக்கு அவர் ஒரு முடிவை வைத்திருந்தார். அந்த முடிவு தீமையான முடிவு அல்ல, நன்மையான முடிவு. யோபுக்கு கர்த்தர் ஒரு நல்ல முடிவை வைப்பார். ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் கொடுக்க போகிற முடிவு, எஸ் பிரைஸ், எஸ் ஹalleluya. அந்த முடிவு தீமை அல்ல, தீமை அல்ல. இந்த முடிவு சாட்சியாய் நிறுத்தும். இந்த முடிவு உன்னை ஊழியத்தில் பயன்படுத்தும். இந்த முடிவு உனக்கு வெற்றியாய் முடியும். இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குது, அந்த குடும்பத்தில் அந்த வல்லமை இறங்குது. இல்ல இல்ல, ஹalleluya, ஜீசஸ் 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 ஜீசஸ். அதலரமா முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர். ஹalleluya, ஆமென். எல்லாரும் இந்த 2 காரியத்தை கண்டிப்பா விசுவாசிக்கணும். ஒன்னு, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். நீங்க போற பாதை கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு என்ன பண்ணுமாமா தெரியும், தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் பாதை எந்த பாதை அப்படின்னு சொன்னா, நான் போகிற வழி எனக்கு என்ன முடிவுன்னு ஒரு தெரியாத வழி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிச்சயமாகவே முடிவு உண்டு. இன்னொன்று சொல்றாரு, அந்த முடிவு தீமையானது அல்ல, அந்த முடிவு நன்மையான முடிவு. ஹalleluya. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து.
கைகளை மேல தட்டி என்னை உண்டாக்கினவர், என்னை உண்டாக்கினவர், என்னை சீரசித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, சத்ரு என்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை பாடுத்திடுவார், மகிமை பாடுத்திடுவார். சொல்லு, என்னை உண்டாக்கி என் முன்னே நடந்து செல்கிறார். பாடும்போதே நன்றியப்பா, நன்றியப்பா. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை எதிர்ப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. பாடுவோ, என்னை உண்டாக்கினவர், என்னை சீரசித்தவர். இயேசுவா, இயேசுவே, கிருபை, 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 கிருபை. பாடுவோ, இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, இங்கு என்னை ஒன்றும் செய்யா. வியாதிகள் வருவது, வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபை விலகுவதில்லை. சொல்லுவோம், என்னை உண்டாக்கினவர், சீரசித்தவர் முன்னே. இயேசுவா, இயேசுவே, இயேசுவே. இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா. நான் போகும் வழியை அவர் அறிவார், அவருடைய கண்ணுக்கு மறைவா ஒன்றும் இல்லை. நீங்க அவருடைய கண்ணுக்கு மறைவா இல்லை, நான் அவருடைய கண்ணுக்கு மறைவா இல்லை. நம்முடைய பிள்ளைகள் அவருடைய கண்ணுக்கு மறைவா இல்லை. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் அவருடைய கண்ணுக்கு மறைவா இல்லை, அவருடைய கண்ணுக்கு மறைவா இல்லை. அவர் போகும் வழியை அவர் அறிவார். நான் 100%, 100க்கு 100% நான் நம்புறேன். இந்த 100 days ஜெபம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவரிடத்துல ஒன்னே ஒன்று மட்டும்தான் கேட்டேன். ஆண்டவரே, இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ஆயத்த ஜெபம், அந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜெபத்துல நீங்க நிறைய அற்புதம் செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா ஒரு சாட்சியோட நான் ஆரம்பிக்கணும் ஆண்டவரே. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜெபத்துல அந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி, ஒரு விலையேற பெற்ற சாட்சி அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதனால நான் ஜெபத்தோட காத்திருக்கும் போது சென்னையிலிருந்து ஒரு ஃபேமிலி எத்தனையோ நாட்கள் சாட்சி சொல்லணும்னு எதிர்பார்த்து அவங்களுக்கு ஃபோனில் சொல்றதுக்கு மனம் இல்லாமல், லெட்டர் போடுறதுக்கு மனம் இல்லாமல் நேரடியாக ஒரு சாட்சியை சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடியும் போது சொல்றாங்க அந்த சாட்சியை. நான் ஆயத்த ஜெபத்தில் கூட சொன்னேன். ஒரு சிலர் நீங்க புதுசாக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமானது. திடீரென்று இரவு படுத்து எந்திரிக்கும் போது அவருடைய காலில் இந்த இடம் நடக்க முடியாம போயிடுச்சு.
டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா இந்த இடத்துல வந்து அடிபட்டு காயமாகி அழுகி போயிருச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, நீங்க நாளுக்கு நாள் பலவீனமாவீங்க, நீங்க திரும்பி நடக்க முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து நம்ம ஆன்லைனில் இருக்கிற ப்ரேயர் வந்து டிவியில் ஓடிட்டே இருக்கும். இவர் அதை கண்டுக்கவே மாட்டாராம். அவங்க அந்த வீட்டில் இருக்கிற சிஸ்டர் வந்து பார்த்துட்டும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, இவர் அதை கண்டுக்கவே மாட்டார். ஆனால் அன்றைக்கு டாக்டர் இடத்துல போயிட்டு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது, உங்கள் கால் இனி நடக்க முடியாது, அது எதுவும் செய்ய முடியாது, ரொம்ப அதை அழுகி போயிருச்சு, இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடுச்சு, சாரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரூமில் போய் துக்கத்தோடு உட்காரும்போது அந்த டிவியில் ஒரு செய்தி, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்குள்ள விசுவாசம். அப்போ அவர் நினைக்கிறாராம், வெளியே போய் இவங்களுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணா இவங்க கிண்டல் பண்ணுவாங்க, என்ன புதுசாக வந்து இவர் உட்கார்றாரு அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம அறைக்குள்ள உட்கார்ந்து அந்த செய்தியை கேட்டு ஜெபம் பண்ண கர்த்தர் விடுதலை கொடுத்து அந்த ஆராதனை முடியும் போது அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா கர்த்தர் பரிபூரணமான ஒரு விடுதலையை கர்த்தர் தந்தார். ஸோ நல்ல கால்களோட நடந்து அவர் இந்த இடத்துல வந்து சாட்சி சொன்னார். நான் நம்புறேன் அங்க இங்க பண்ணுற பிரசங்கம் அந்த இடத்துல கிரியை செய்யுமானால், அவ்வளவு தூரத்துல கிரியை செய்யுமானால், நீங்க போற வழிய கர்த்தருக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், எனக்கு மட்டும்தான் பாஸ்டர் தெரியும், வேற யாருக்கும் இந்த வழி பெயின் தெரியாது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கரத்தை பிடிச்சு சொல்றாரு, உன்னுடைய வழியில நீ மட்டும் இல்ல மகளே, உன்னுடைய வழியில நீ மட்டும் இல்ல மகனே, உன் வழியில ஒருத்தர் உண்டு, உன் பாதையை பார்க்கிற ஒருத்தர் உண்டு. அவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ நடந்து போற பாதை எனக்கு தெரியும், கரடு முரடான பாதை தெரியும், வலியான பாதை எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக இந்த யோபுனுடைய வாழ்க்கையில அவன் கடந்து போன முதல் பாதை என்ன பாதை அப்படின்னு சொன்னா, முடிவு தெரியாத பாதை. ஆனா ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு முடிவை தருவேன். அதுவும் என்ன முடிவை தருவேன் அப்படின்னா, சமாதானத்திற்கு எதுவான முடிவு, நல்ல முடிவு. நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல தீமையான முடிவு வராது, நல்ல முடிவு வரும், நல்ல முடிவு வரும். அந்த பிள்ளையினுடைய காரியத்துல ஒரு நல்ல முடிவு வரும், அந்த குடும்பத்துல ஒரு நல்ல முடிவு வரும். கர்த்தர் சொல்றார், நீ நம்பு மகளே, நீ நம்பிக்கையாயிரு மகனே. இல்ல, அந்த முடிவை நான் மாத்துவேன், முடிவை நான் மாத்துவேன். தீமையா இருக்கிற முடிவை கர்த்தர் நன்மையா மாத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகாசுவேறு நாட்களிலே உண்டான தீமையான முடிவை கர்த்தர் நன்மையான முடிவாய் மாற்றுவது உண்மையானால், உங்கள் முடிவு, உங்களுடைய ரிசல்ட் இப்பொழுது நன்மையாய் முடிய போகிறது. படுக்கையில கிடக்கிற உங்களை கர்த்தர் எழுப்புவார், நொண்டி நொண்டி நடக்கிற உங்களை கர்த்தர் எழுப்புவார், கூனாய் நடக்கிற உங்களை கர்த்தர் எழுப்புவார், நன்மையாய் முடியும். ஹல்லேலூயா. இந்த யோபு இரண்டாவதாக ஒரு பாதையில் அவர் கடந்து போறார். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதல்ல என்ன பாதையில கடந்து போறாருன்னா, முடிவே தெரியாத ஒரு பாதையில கடந்து போறார். ஆனா ஆண்டவர் அதுக்கு ரெண்டுக்குமே பதில் கொடுத்தார். அதனால நம்ம நம்புவோம், ஆண்டவர் அதை நமக்கு செய்வார். நம்பர் 2, இரண்டாவதாக 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 8வது வசனத்தை வாசிக்கும் போது 23ஆம் அதிகாரம் 8வது வசனம், இதோ நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, பின்பாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார், ஒளிந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோபு வந்து இரண்டாவது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் இப்போ ஒரு பாதையில நான் கடந்து போறேன். எந்த பாதையில கடந்து போறேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து அந்த பாதையில என்னென்னமோ நான் முயற்சி எடுக்கிறேன், எல்லாமே தோற்று போகுது. இப்ப நான் கடந்து போகிற பாதை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இவர் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கிறார், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கிறார், யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கிறார். இப்போ இவர் ஒரு பாதையில கடந்து போறாரு. இப்போ ஒரு வெறுமையா இருக்குது, ஒரு கேள்விக்குறியா இருக்குது, என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? ஃப்ரெண்ட்ஸ் வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே ஆண்டவரே மன்னிச்சிருங்க, அந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க, அந்த மாதிரி நான் பண்ணது மாதிரி எதுவும் எனக்கு தெரியல, ஆனாலும் மன்னிச்சிருங்க, அந்த வார்த்தையை சொல்லியாச்சு. இப்போ அவர் கடந்து போகிற பாதை, இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் வந்து இதே பாதையில நீங்க டிராவல் பண்ணி இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணுனா இது மாறும்,
என்ன செஞ்சா இது சரியாகும், நான் எங்க போய் மன்னிப்பு கேட்கணும், நான் யார்கிட்ட போய் இந்த காரியத்தை செய்யணும், நான் என்ன ஆரம்பிக்கணும். ஒரு வெறுமையா இருக்கலாம், அமைதியா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எதுவுமே அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது இல்லை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பித்ததோ, எப்படி உருவானதோ, அது உருவான இடம் தெரியாமல், அது எப்படி ஆரம்பித்தது என்கிற இடம் தெரியாமல் இந்த அக்கினி எரிந்து கொண்டிருந்தாலும் அந்த அக்கினி அவிந்து வரும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிரச்சனை எவ்வளவு பெரியதாய் மாறினாலும் அது மாறின வண்ணமாகவே அது ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம போகிற பாதையில என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியாத போது நம்மளே ஒரு முடிவு எடுத்துருவோம். அப்படின்னா இங்கே போய் கடன் வாங்கலாம், இவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு குறுக்கு வழி, இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி நம்முடைய மனசு பாருங்க, யாரெல்லாம் என்னென்ன சொல்லுதோ அங்கெல்லாம் நம்ம போவோம். என்ன சொன்னாலும் அதை கேட்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்பதான் இந்த தேவ மனுஷன் என்ன ஒரு தீர்மானம் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. போன உடனே கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அமைதியா உட்கார்ந்துறார், அமைதியா தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டார். ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் என்ன பண்ண போறேன்னா, நான் அமைதியா உங்க சமூகத்தில் உட்கார போறேன், நான் ஜெபம் பண்ண போறேன், நான் கர்த்தரை தேட போறேன், நான் வேற எந்த ட்ரை பண்ண போறதும் இல்லை. இது யார் பிரச்சனை, யார் செஞ்சா, இது எல்லாத்தையும் நான் ஆராய்ஞ்சு பார்க்க போறதும் இல்லை. நான் உங்க சமூகத்துல உட்கார்றேன்னு கர்த்தர் சமூகத்துல அப்படியே சாம்பலில் கடந்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த வழியை ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே அவருக்கு வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு இரண்டாவதாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலையும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இனி நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அங்க இங்க அங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு பின்னாடியே ஓடக்கூடாது. அதை பண்ணலாமா? எத்தையுமே இல்லை. நான் என்ன நம்புறேன்னா, அவர் சமூகத்திலே காத்திருக்கிறவர்களை அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். அவரை தேடுகிறவர்கள் புது பலனை அடைவார்கள். ஹல்லேலூயா. இந்த 100 நாட்கள் ஜெபத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் எங்க உட்கார போறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க தானே ஆண்டவரை கொடுத்தீங்க, நீங்க தானே ஆண்டவரை கொடுத்தீங்க, நீங்க தானே ஆண்டவரை படைச்சிங்க, நீங்க தானே ஆண்டவரை இதை அனுமதிச்சிங்க, நீங்க தானே ஆண்டவரை என் பிள்ளைய கொடுத்தீங்க. என் பிள்ளைய மாத்துறதுக்கு உங்களால முடியும், என் சூழ்நிலையை மாத்துறதுக்கு உங்களால முடியும், என்னுடைய நிலைமையை மாத்துறதுக்கு உங்களால முடியும். நான் எந்த இடத்துல இருந்தாலும் என்னை தேடி கொண்டு வர வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எனக்காக எத்தனை தூரத்தில் இருந்தாலும் அதை கொண்டு வந்து கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் இருக்கிற இடத்திலே கர்த்தர் எனக்கு கொண்டு வந்து தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நான் எங்கும் அல்ல, கர்த்தரே எனக்காக. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? அப்படியே கைகளை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் போகிற பாதை எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த பாதையில் இந்த யோபு கடந்து போறது மாதிரி தான் நானும் கடந்து போறேன். ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, இனி அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு எனக்கு தெரியல, அடுத்த படி நான் என்ன எடுத்து வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. யார்கிட்ட போய் நிற்கிறது, எங்க கை கட்டி நிற்கிறது, யார்கிட்ட உதவி கேட்கறது, என்ன பண்ணலாம், எந்த ஊருக்கு போகலாம். ஆனா ஆண்டவர் இதை மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயும் இல்லை, வேற எங்கும் இல்லை, வேறு எவரிடத்திலும் இல்லை, அவர் ஒருத்தரையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்தவர் அவர்தானே, வானம் பூமி படைத்தவர் அவர்தானே. பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னதத்திலிருந்து
உன்னதத்திலிருந்து கர்த்தர் ஒத்தாசையை அனுப்புவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த 100 நாட்களும் விடாப்பிடியாக நான் நம்புறேன். கர்த்தர் சமூகத்தில் இருந்து ஜெயிச்சு ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னு வைங்களேன், அதை ஒருவராலும் பிடுங்கவே முடியாது, அதை ஒருவராலும் எடுக்கவே முடியாது. நீங்க ஓடி போய் அலைஞ்சு போய் எடுக்கிறதுல ஒரு முடிவு வரும். அது சில நாட்கள் மட்டும்தான் நம்மிடத்துல இருக்கும். ஆனா ஆண்டவரா ஒன்று கொடுப்பாரு, ஆண்டவரா ஒன்று தருவார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நீங்க பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் செய்யாது, நீங்க அமர்ந்திருங்க, நீங்க என் பாதத்தில் அமர்ந்திருங்க. யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, எவ்வளவு அலைஞ்சாரு, எவ்வளவு பாடுபட்டாரு. ஆனா கடைசில என்ன ஆசீர்வாதம் தான் அவருக்கு நின்றுச்சு அப்படின்னு சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவதே இல்லை. ஆமென். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. நான் நம்புறேன் கர்த்தரே உங்களுக்கு செய்ய போறாரு. சிலருடைய வியாதிகளுக்கு கர்த்தர் விடுதலை தர போறாரு, ஆண்டவரே தர போறாரு. நீங்க பயப்படாதீங்க, எவ்வளவு நீங்க பயப்பட வேண்டாம். அவர் தான் நீங்க போகிற வழியை அறிஞ்சிருக்கிறார்ல, அவருக்கு ஏன் விடுதலை தர தெரியாது? அதைத்தான் யோபுவை பார்த்து சொல்றாரு, நீ இன்னும் பண்ண வேணாம்பா. ஆண்டவரே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேனே, எல்லாத்தையும் அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஆண்டவரே பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீ அமர்ந்திருந்து இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் எந்த டாக்டரை பார்க்கணும், நெக்ஸ்ட் எந்த வைக்கியல பார்க்கணும், நெக்ஸ்ட் நான் இந்த காரியத்தை என்ன பார்க்கணும்? ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நானே உனக்கானதை, நானே உங்களுக்கானதை கொண்டு வருவேன். எல்லாருடைய கரங்களையும் தட்டி வேறு எங்கிருந்தும் இல்லை. ஹல்லேலூயா. கைகள் எல்லாரும் தட்டி சொல்லுவோம், ஆமென். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் நான் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், எஸ் பாட அந்த மகிமை கர்த்தர் தருவாராக. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் சொல்லும். இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இப்ப சொல்லு, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். அப்பா இப்போ இயேசுவே, தேடி போக வேண்டாம், அது தேடி வரட்டும். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடைய தாகம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். யோசேப்பு கடந்து போன ஒரு பாதை, இதே யோபு எந்த பாதையில கடந்து போனாரோ அதே பாதையில தான் யோசேப்பு கடந்து போறாரு. அவருக்கு ஒரு காலகட்டம் வருது, இனி என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. இனி என்ன செய்யணும்? நான் இதுக்கு மேல என்ன உழைக்கணும்? போத்திபாருடைய வீட்டுல இருக்கும்போது பாவம் வந்துச்சு, நான் ஜெயிச்சிட்டேன் ஆண்டவரே, நான் சாட்சியா வாழ்ந்தேன்ல, சிறைச்சாலையில இவ்வளவு வேலை இருந்து நான் சாட்சியா வாழ்ந்தேன்ல. இப்போ அவரா ஒன்ன ட்ரை பண்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம்,
நீ பயப்படவும் வேண்டாம், நீ கலங்கவும் வேண்டாம். இந்த சூழ்நிலையில நான் தான் உன்னை அழைச்சிட்டு போறேன், இந்த டைமிங்ல நான் தான் உன்னை கொண்டு போறேன். நீங்கள் அமர்ந்திருந்து அது அந்த டைம் வரும்போது, அந்த வருஷம் வரும்போது, அந்த காலம் வரும்போது சகலமும் ஒழுங்கா கிளியரா அழகா மாறி கர்த்தரே அந்த காரியத்தை செய்வார். அவரே அதற்கான ஆட்களை கொண்டு வருவார். நான் நம்புறேன். அந்த டைம் வரும்போது உங்களுக்கான வாசல் திறக்கும். அந்த டைம் வரும்போது உங்களுக்கான நபரை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த டைம் வரும்போது சகலமும் கர்த்தர் சரி பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் எங்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னா, நான் ட்ரை பண்றது பரலோகத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அங்கிருந்து எனக்கு உதவி வரும். நம்புறீங்களா இல்லையா? நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நிச்சயமாய் ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எங்கெங்கயோ போய் செலவு பண்ணாங்கல்ல, ஆனா ஏதாவது ஒரு யூஸ் இருந்துச்சா? வேதம் சொல்லுது பணம் செலவானது தான் மிச்சம், அவங்க உடம்பு வருத்தப்பட்டது தான் மிச்சம். ஆனா கடைசியில ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, இனி எங்கேயும் போக மாட்டேன், செத்தா சாகுறேன், உயிரோட இருந்தா உயிரோட இருக்கிறேன். அந்த ஒரு தீர்மானம் இதெல்லாம் என்னுடைய கண்கூடா நான் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. பாஸ்டர் வந்து கழுத்துல கேன்சர் வந்து எத்தனையோ பேர் சொல்றாங்க. அது என்ன விசுவாசம் நினைக்கிறீங்க? எவ்வளோ பெரிய ஃபெய்த்! அத்தனை பேரும் சொல்றாங்க இது ரொம்ப மோசம் பாஸ்டர், நீங்க சரி பண்ணுங்க, நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க, கொஞ்சம் பார்க்கலாம். அவர் சொன்னாரு, எனக்கு எதுவும் இல்லை, கர்த்தர் உயிரோட கொடுத்தா பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்வேன், அவரை எடுத்துட்டாருன்னா அப்படியே ராஜ்யத்திற்கு போயிடுவேன். எனக்கு அதை குறித்து கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்ட்டாரு. எந்த ட்ரை பண்ணல. வாரம் டெய்லி ப்ரேயர் நடக்கும். கழுத்துல வந்து ஒரு கர்ச்சீப்பை வச்சுட்டு ஜிப்பாவை வந்து அந்த பட்டனை போட்டு மூடி வச்சிருப்பாரு. ப்ரேயர் முடியவே சில நேரத்தில் அந்த சீல் வந்து அதிகமாகும். அப்படியே மாத்திட்டே இருப்போம் நாங்க. அதோட கிட்டத்தட்ட 8 years, 8 வருஷம் வரைக்கும் எத்தனையோ பேர் சொன்னதுக்கு அப்புறம் கூட கேட்கவே இல்லைங்க. அவர் எந்த ட்ரையுமே பண்ணலைங்க. அந்த வியாதிக்காக ஒரு முயற்சி எடுக்கல. 8வது வருஷத்துல நியூ இயர் சர்வீஸ்ல வாக்கு தத்தத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது கட்டி உடைஞ்சு முழுக்க சட்டை நனைஞ்சு ரெடியானவர் தான். அதுக்கப்புறம் அந்த தீங்கு அவருக்கு வரவே இல்லை. கர்த்தர் பரிபூரணமான சுகத்தை கொடுத்தார். நான் நம்புறேன், அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார், அந்த தேவன் இன்றும் வாழ்கிறார். நாம் பிரசங்கம் பண்ணும் போது அந்த மகிமை கடந்து வருது. கர்த்தர் சொல்றாரு, நீங்க ட்ரை பண்ண வேண்டியதெல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்க, நீங்க தேட வேண்டியதெல்லாம் தேடிட்டீங்க, எல்லாம் ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியருக்கு ஒரு காரணம் இருக்குது, இந்த ஃபெயிலியருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தர் சொல்றார், நானே செய்வேன், உனக்கு நான் செய்வேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் சுகமாக்குவேன், நான் உன்னை சாட்சியா நிறுத்துவேன். நம்புறவங்க கைகளை தட்டி முழு வெள்ளத்தோடு எஸ் ஹalleluya எஸ் கர்த்தர் செய்ய போறார். நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வல்லமை இந்த முதல் நாளில் இறங்கட்டும் அக்கினி இயேசுவே, ஏசப்பா, ரம்தோ ரகதரலமா. நீங்க மகிமைப்படணும். இந்த வார்த்தை உச்சரிக்கும் போதே, காதுகளில் தொனிக்கும் போதே அற்புதம் நடக்கட்டும். ஹalleluya. வல்லமை புறப்பட்டு வரட்டும். சுகம் புறப்பட்டு வரட்டும். செய்வனை கட்டுகள் அப்படியே உடைஞ்சு போகட்டும். மாந்திரிக கட்டுகள் உடையட்டும். நெடு நாட்களாய் இருக்கிற வியாதி இப்ப சரியாகட்டும். திறக்கப்படாத அந்த கர்ப்பங்கள் இப்பொழுது திறப்பதாக, இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. பலன் அடைய வேண்டிய சரீரங்கள் இப்பொழுது பலன் அடைவதாக. ஜீசஸ் ஹalleluya. கைகளை தட்டி பாடி ஆமே. வேறெங்கிருந்தும் இல்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை,
ஹalleluya. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் சொல்லுவோம். காற்றையும் மழையையும் நான் பார்ப்பதில்லை, வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. இப்ப சொல்லுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம் எல்லாரும். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். அப்பா, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. ஓ, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன். சொல்லு. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடம். இயேசுவா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேறெங்கிருந்தும் இல்லை. கபரல ஹதனரல இவதனரகன இத்தொனரோ தொனரே கதனேர விக்கரபந்தர ஹதலரம. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. செய்யும் கர்த்தர். கடைசியா, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, நோக்கி பார்க்கிறேன். ஹalleluya, ஹalleluya. ஒரு காலகட்டம் வந்ததுக்கு பிற்பாடு, ஒரு சூழ்நிலை வந்ததற்கு பிற்பாடு, நம்ம ட்ரை பண்ணி தோற்று போனதுக்கு பிற்பாடு நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அடுத்து 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 நம்முடைய மாமிச முயற்சினால, நம்முடைய பண பலத்தினால, நம்முடைய ஆள் பலத்தினால முயற்சிக்கு போகவே கூடாது. சில காரியத்தை அவ்வளோ முயற்சி எடுத்தோம், அது நடக்கல அப்படின்னு சொன்னா உடனே ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒண்ணு நினைச்சுக்கணும். என்ன நினைச்சுக்கணும்னா, அது கர்த்தரே செய்ய போறாருன்னு அர்த்தம், ஆண்டவரே செய்ய போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு நான் நம்புறேன், இந்த யோபுனுடைய வாழ்க்கையில அவன் கடந்து போகிற இரண்டாவது ஒரு பாதை. என்ன பாதை அப்படின்னா, யாரும் அறியாத பாதை. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. என்ன நான் முன்னாடி போய் பார்த்தேன், அங்கே இல்லை, பின்னாடி கிரியை செஞ்சு பார்த்தேன், அவரை காணேன். நான் இப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, வெயிட், நீ அப்படியே இரு, அப்படியே இரு. அந்த டைமிங் உனக்கு வரும்போது நானே உனக்கானதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நீங்க போகிற வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நீங்க போகிற வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இது கண்டிப்பா சரியாகும், இந்த சூழ்நிலை கண்டிப்பா சரியாகும், நிச்சயமா சரியாகும். ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ அமர்ந்திரு, நீ அமர்ந்திரு. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த யோபு ஒரு பாதையில கடந்து போறாரு. நீங்க 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 13வது வசனத்தை வாசிக்கும் போது, அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின் படியெல்லாம் செய்வார். கவனிங்க,
நம்பர் 3, மூன்றாவதாக இந்த யோபு வந்து ஒரு பாதையில கடந்து போறாரு. ஃபர்ஸ்ட் முதலாவதாக ஒரு பாதை, என்ன பாதை அப்படின்னா முடிவே தெரியாத ஒரு பாதையில கடந்து போறாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார் அப்படின்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பர் 2, ரெண்டாவது என்ன பதில் சொல்றாருன்னா அந்த முடிவு என்ன முடிவு? அந்த முடிவு தீமைக்கேற்ற முடிவு இல்லை. உனக்கு என்ன முடிவு வரப்போகுது? நல்ல முடிவு, சமாதானமான முடிவு உனக்கு வரப்போகுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோபு இன்னொரு பாதையில கடந்து போறாரு. என்ன பாதையில கடந்து போறாரு அப்படின்னா ஆண்டவரே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். நீ எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், நீ ரொம்ப பெரிய ட்ரை பண்ணி அதை இதை பண்ணாத, நீ என் பாதத்துல மட்டும் உட்காரு. அது எப்ப நடக்குமோ வரவேண்டிய நேரத்துல, சரியான நேரத்துல, குறிப்பிட்ட நேரத்துல, உனக்கு நல்ல நேரத்துல அது பெஸ்டா அமையும், அது நன்மையா இருக்கும். ஆண்டவர் செஞ்சுட்டார். ஆண்டவர் அழகா அந்த வாக்கு கொடுக்குறாரு. நம்பர் 3, இப்ப மூன்றாவதாக இந்த யோபு ஒரு பாதையில கடந்து போறாரு. இது என்ன பாதை அப்படின்னு சொன்னா அவரோ வென்றால் ஒரே மனமா இருக்கிறார். அப்படின்னா நான் முன்னாடி போனேன், அவர் காணோம், பின்னாடி கிரியை செய்த அவரை நான் பார்க்கல, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் போகும் வழியை அவர் எனக்கு அறிவார், நான் சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். ஆனா இவ்வளவு செஞ்சும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கிறாராமா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் இப்ப கடந்து போற பாதை நாளுக்கு நாள் இது சரியாச்சுன்னா பரவாயில்ல, ஆனா நாளுக்கு நாள் இது என்ன ஆயிட்டு இருக்குது? டவுன் ஆயிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் இவன் ஒரு பாதையில கடந்து போறான். சரி, ஓகே, ஒரு நஷ்டம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 7000, அது 7000 பிரச்சனை, 7000 ஆமா, அவனுடைய ஒவ்வொன்னா நஷ்டமாகுது. அப்போ வந்து அந்த லிஸ்ட் அப்படியே போட 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 ஒவ்வொன்னா டவுன் ஆகுது. ஒவ்வொன்னா டவுன் ஆகி நாளுக்கு நாள் அவன் கடந்து போகிற பாதை எப்படி வருது அப்படின்னு சொன்னா கீழே இறங்குறது மாதிரி தான் இருக்குது. சரி, நின்றுட்டு இருக்கிற இடத்துலயே நின்று இருந்தா கூட பரவாயில்ல, சரி நம்ம கொஞ்சம் மிச்சமாயிருச்சு, கொஞ்சம் தான் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது அப்படி இல்லாம நாளுக்கு நாள் டவுன் ஆனதுனால இவனுடைய மனசு சோர்ந்து போயிடுச்சு. ஆண்டவரே நீர் அமைதியா இருக்கிறீரோ, நீர் பார்க்கவில்லையோ? அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா நாளுக்கு நாள் டவுன் ஆயிட்டு போனாலும் நீ இந்த காலத்துல நீ எவ்வளவு இழக்கிறாயோ, எத்தனை இழக்கிறாயோ அத்தனை காரியத்தையும் நீ நினையாத நாளைக்குள்ள, நீ நினையாத வருஷத்துக்குள்ள உனக்கு திரும்பி தருவதற்கு, உங்களுக்கு திரும்பி தருவதற்கு என் கர்த்தருக்கு லேசான காரியம். ஒரு மூன்றாவது பாதையில நீங்க யாராவது ஒருத்தர் கடந்து போகலாம். பாஸ்டர் இது எனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் தான் பாஸ்டர் டவுன் ஆயிட்டே இருக்கிறேன், டவுன் ஆயிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் எனக்கு பலவீனம் ஆயிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் அந்த பிரச்சனையினுடைய வீரியம் ரொம்ப பெருசாயிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் அந்த கடன் ஏறிட்டே இருக்குது, நானும் ட்ரை பண்றேன், நானும் பார்க்கிறேன், ஏதாவது ஒரு சின்ன முன்னேற்றம் வராதா, ஒரு சின்ன உயர்வு வராதா, ஒரு கையளவு மேகத்தை நான் பார்க்க மாட்டேனா, நாளுக்கு நாள் இப்படியே பின்னாடியே போனா நான் என்ன பண்ணுவேன்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுது, ஒரு வாதம் வந்த உடனே இவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா சரி ஓகே கொஞ்சம் ரிலீவ் ஆயிடுவோம் போல தெரியுது. ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா அதை விட மோசமா போயிட்டாங்க. 9வது வாதை வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து ஜெபம் அற்புதம் நடக்க கீழே போயிட்டே இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது 10வது வாதையை கர்த்தர் அனுமதிக்கும் போது பொன்னோடும் பொருளோடும் ஆண்டவர் புறப்பட பண்ணினார்ல, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார்ல. கர்த்தர் சொல்றார், கலங்காத மகளே, கலங்காத மகனே, கலங்காத. பிரதர் பயப்பட வேண்டாம், சிஸ்டர் பயப்பட வேண்டாம். இல்ல பாஸ்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நாளுக்கு நாள் டவுன் ஆயிட்டே இருக்கு பாஸ்டர். நான் இன்னைக்கு வந்ததை அப்படியே நீங்க என்கிட்ட பேசுறீங்க, எனக்கு என்னமோ பார்க்க நம்பிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு பாஸ்டர், பார்க்க நம்பிக்கையே இல்லை, எனக்கு விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டே இருக்குது, என்ன பண்றேன்னு தெரியல. கொஞ்சம் அப்படியே ஏதாவது ஒரு விதத்துல கொஞ்சமாவது ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டேன்னா நான் எழும்பி அப்படியே ஓடிடுவோம் பாஸ்டர். ஒரு சின்ன அற்புதத்தை பார்த்துட்டேன்னா அதை பிடிச்சு மேல வந்துடும் பாஸ்டர். ஆனா நான் விசுவாசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் அவிசுவாசப்படுகிறதற்கு 1000 பிரச்சனை எனக்கு முன்னாடி இருக்குது, ஆனா நான் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு ஹோப்பு கூட எனக்கு இல்லை. இதே நிலைமைதான் யோபு கடந்து போனான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் ஒரே நாளுல ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல 24 மணி நேரத்துக்குள்ள
12 மணி நேரத்துக்குள்ள அந்த பட்டணத்திலிருந்து இந்த தேசத்திற்கு அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமுக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ள ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நகோமி சொல்லும்போது சொல்லுகிறாள், என்ன மாறாள் அப்படின்னு கூப்பிடுங்க. ஏன் அப்படின்னா, சர்வ வல்லவர் எனக்கு என்ன கட்டளையிட்டாருன்னா, கசப்பை டவுன். நான் இறங்கிட்டே இருக்கிறேன். என் கணவனார் இறக்கும் போது நான் நினைச்சேன், சரி பரவாயில்ல, சரி கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். என் மூத்த பிள்ளை இறக்கும் போது கூட சரி, 2வது ஒரு பையன் இறந்துட்டான், இன்னொரு பையன் இருக்கான், அப்படி 3வது பையனும் இறந்துட்டான். அப்படியே நாளுக்கு நாள் அவருடைய வாழ்க்கை வந்து டவுன் ஆகிட்டே இருக்கு, குறைஞ்சிட்டே இருக்குது. இப்போ அவருடைய பெத்லெகேமாகிய அந்த ஊருக்கு வரும்போது 0, எதுவுமே இல்லை. திரும்பி அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னா, திரும்பி அந்த குடும்பம் எழும்பணும்னா எவ்வளவு ப்ராசஸ், எத்தனை வருஷம். அந்த இழந்து போன அந்த மகிமை அந்த வீட்டுக்கு கிடைக்கணும்னா எவ்வளவு இயர் ஆகும். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு டைம் எடுத்துக்கவே இல்லை. கர்த்தர் டைம் எடுத்துக்கவே இல்லை. அவருடைய வீட்டில் இருக்கிற ரூத் வந்து எதேர்ச்சியாய் ஒரு வயல் நிலத்துக்கு போகிறாள். அந்த வயல் நிலம் போவாஸ் உடையதாய் இருந்தது. அந்த போவாஸ் அந்த குடும்பத்திற்கு தலைவனாய் மாற்றப்பட்டான். அந்த குடும்பத்திற்கு ஒரு செழிப்பு வந்தது. பிரதர், டவுன் ஆயிட்டு இருக்கிறத நினைச்சு கவலைப்பட வேண்டாம், இறங்கிட்டே இருக்கிறத நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஏசப்பா அவனுடைய கரம் தடுத்து நிறுத்தும். நான் இப்ப பிரசங்கம் பண்ணும் போதே அது நடந்துட்டு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். இல்ல, கத்தர் உங்களை தாழ்விடத்துல கத்தர் இறக்க பண்ணினாலும், கத்தர் கீழே வரைக்கும் கத்தர் கொண்டு போனாலும், கீழே கொண்டு போக நீங்க ஒன்றும் இல்லைன்னு நீங்க தாழ்த்திட்டே இருப்பீங்க. உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. உலர்ந்த எலும்புகளுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது போல நீங்களும் எல்லா நம்பிக்கையும் இழந்தாலும் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவரே, நோ. எப்படி உயிரடையும்? இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அது யாருமே தூக்கி எடுக்க முடியாத அளவுக்கு டவுன் ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவருடைய பலத்த காற்று வீசப்படும் போது, ஹல்லேலூயா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்து சேனையாய் நின்றது போல இந்த சத்தம் தொனிக்கப்பட பரலோக தேவனே இப்போ அந்த பிள்ளையை எழுப்புகிறதற்கு தேவனுடைய மகிமை, நான் போகும் வழியை அவர் அறிவார். அந்த சரீரம் இப்ப பலன் அடையட்டும், அந்த பிசினஸ் இப்ப பலன் அடையட்டும், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இப்ப பலன் அடையட்டும். நம்புறவங்க ஜெபம் பண்ணிட்டு சத்தத்தை உயர்த்தி, நன்றியப்பா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ நாளுக்கு நாள் குறைஞ்சு போகிறத குறிச்சு, நாளுக்கு நாள் நம்ம பலவீனம் ஆகிறத குறிச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடவே கூடாது. நான் நம்புறேன், ஆண்டவர் எழுப்பினார்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை வருஷத்தினுடைய காரியமும் ஒரே நாளில் உங்களுக்கு அழகாய் மாறி. ஆமே, எனக்கு தெரியும், நீங்க நம்ம இழந்ததை வந்து ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சா 10 வருஷத்தினுடைய உடையதை சேர்த்து ஒரே வருஷத்துல ஆண்டவரால் தர முடியும். என்னுடைய ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. நான் அப்படிதான் 2004 அப்படி அவ்வளோ வருத்தப்பட்டேன். அந்த மாத்திரையை 24 மாத்திரையை ஒரு நாள் சாப்பிடும்போது, அந்த சாப்பிடும் போதெல்லாம் என்னை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டா, இந்த வயசுல இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டா, இந்த வயசுல இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டா எப்படிப்பா, உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும்ப்பா, நீ ரொம்ப பலவீனம் ஆயிருவப்பா. எனக்கு மாத்திரையை சாப்பிட்றது கூட கஷ்டமா இல்லை, ஆனால் இவ்வளோ மாத்திரையை நம்ம சாப்பிட்றோமே என்ற அந்த பயம் நிறைய இருந்துச்சு. இவ்வளோ ஒரு நாளில் 24 மாத்திரை சாப்பிட்றோம், அதுவும் வந்து கண்டினியூவா 9 மாசம் சாப்பிட்டாச்சு. எப்படி இருக்கும்? அட்டையா வாங்கி மாத்திரை சாப்பிட்றோம். அந்த வயசுல எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஃபெயிலியர் ஆயிரும், கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், உனக்கு திரும்பி அந்த இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டா எழும்ப முடியாது, இவ்வளோ சாப்பிடக்கூடாது. அது உண்மைதான். ஆனா ஆண்டவர் ரெடி பண்ணிட்டா இருப்பாருங்க, கர்த்தர் அந்த சரீரத்தை ரெடி பண்ணிட்டா இருப்பாருங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டதனுடைய அறிகுறியே இல்லாத அளவிற்கு. ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் எனக்கும் தேவன், உங்களுக்கும் தேவன்.
இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் தேவன், அவர் தேவன். கீழே இறங்கிட்டே இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க. நாளுக்கு நாள் டவுன் ஆகிறத குறித்து கவலைப்படாதீங்க. யோசேப்புக்கு அப்படிதான் ஆண்டவர் அந்த பாதையில தான் நடத்தினாரு. முதல்ல ஆண்டவர் ஒரு தாழ்விடத்திலிருந்து கூப்பிட்டு போத்திபார் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் வச்சாரு. இதுல இருந்து பிடிச்சு பிடிச்சு மேல வந்துருவேன், இதுல இருந்து பிடிச்சு பிடிச்சு மேல எழும்புவேன்னு நினைச்சா நாளுக்கு நாள் அதுல இருந்து டவுன், அப்படியே அப்படியே சிறைச்சாலைக்கு வரைக்கும் வந்துட்டாரு. ஆனா என்னுடைய ஆண்டவர் சிறைச்சாலையில இருந்து, அந்த டவுன்ல இருந்து, அந்த கீழே இருந்து யோசேப்பை எங்க உயர்த்தினாருன்னா பார்வோனுக்கு தகப்பனாய், பார்வோனுக்கு தகப்பனாய். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நான் உச்சரிக்கும் போது பலத்தோட உச்சரிக்கிறேன். அந்த யோசேப்பனுடைய தேவன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கைப்பிடிச்சு தூக்கி விடுவாரு. உங்க கரத்தை பிடிச்ச ஆண்டவர் தூக்குவாரு, உங்களை கத்தர் எழுப்புவாரு. உங்க காலடிகள் தள்ளாடி கிடக்குது, நீங்க கீழே கிடக்குறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்களை மலையின் மேல, மலையின் மேல. எஸ் பிரைஸ். நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமோதித்து ஆமென் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ என் மூத்த மகனை, என் மூத்த மகளை, ஏசப்பா ஏசப்பா அவர் ரொம்ப டவுனா போயிட்டு இருக்காருப்பா, கீழே போயிட்டு இருக்காருப்பா, அடித்தட்டத்துக்கு போயாச்சுப்பா. இதுக்கு மேல இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல, இதுக்கு மேல விடுறதுக்கு எதுவும் இல்ல, இதுக்கு மேல சிக்காறதுக்கு எதுவுமே இல்ல, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ரொம்ப டவுன் ஆயாச்சுப்பா. ஆனா இந்த பிரசங்கம் பண்ணும் போதே உடைய ஊழியக்காரன் ஐயா நான் திறப்புல நிக்கிறேன், திறப்புல நிக்கிறேன், திறப்புல நிக்கிறேன். ஒரு கை கொடுங்க ஆண்டவரே, ஒரு கை கொடுங்க ஆண்டவரே. முதல் விச போய் வெளியே பார்த்துட்டு வா அப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணுமே இல்லையா, ரெண்டாவது விச போய் பார்க்கும் போது ஒண்ணுமே இல்லையா, மூணாவது விச பார்க்கும் போது ஒரு கையளவு மேகத்தை பார்க்கிறேன்யா. பார்த்துட்டல்ல, கையளவு மேகத்தை பார்த்துட்டல்ல, பெருமழையின் இரைச்சல் பின்னாடியே வருது, ரதத்தை பூட்டிரு, வேகமா போ. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அந்த மகிமை எழுத்தின்படியே, எழுத்தின்படியே இந்த முதல் நாள், முதல் நாள். இப்போ இதுவரைக்கும் எங்க பிள்ளைங்க வெறுமையான மேகத்தை பார்த்துட்டாங்க, வெறுமையான மேகத்தை பார்த்துட்டாங்க. ஒரு கையளவு மேகத்தை, ஒரு கையளவு மேகத்தை, ஒரு கையளவு மேகத்தை எங்களுக்காக ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி நல்லவ இயேசுவே, 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 இயேசுவே. சொல்லுங்க, கைகளை மேல உயர்த்தி இயேசுவே, இயேசுவே. என் பிள்ளைய பாருங்க ஆண்டவரே. நாளுக்கு நாள் பழக்கம் அதிகமாயிட்டு தானே இருக்குது, நாளுக்கு நாள் டவுன் ஆயிட்டு தானே இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்படியே போனா திரும்பி எழும்பவே முடியாதுன்னு தானப்பா சொல்றாங்க. ஆனா இப்போ இன்னைக்கு பிரசங்கம் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் டே வார்த்தைய நான் விசுவாசிக்கிறேன். என்னை எழுப்பி விட்டுருங்க ஆண்டவரே. நான் நாளுக்கு நாள் டவுன் ஆயிட்டே போறேன் ஆண்டவரே. யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் போற வழி யாருக்குமே தெரியாது. நான் எவ்வளவு டல் ஆயிட்டேன், எவ்வளவு கீழே போயிட்டேன், என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது சாமி. ஆனா என்ன தூக்கி விடுகிற கண்மலை நீங்க ஒருத்தர் மட்டும்தான். என்ன மறுபடியும் எழுப்புகிற தேவன் நீங்க மட்டும்தான். மறுபடியும் என் வீட்டுக்கு உயிர் கொடுங்க, மறுபடியும் இந்த பட்டு போன விருட்சத்துக்கு தண்ணி ஊத்துங்க, மறுபடியும் என்னை எழுப்பி விடுங்க ஆண்டவரே. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிருமுகத்தை, ரட்சியும் ஜனத்தை. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. திருப்பிக் கொள்ளும் எங்களை,
மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. திரும்பி வாரோ, வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரோ. திரும்பி வாரோ, வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரோ. இந்த திராட்சை செடியை விசாரித்தாரோ, இந்த திராட்சை செடியை விசாரித்தாரோ. ஹல்லேலூயா. நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். நம்பர் 1, முதலாவதாக நான் போகிற வழி, ஃபர்ஸ்ட் நான் டிராவல் பண்றேன், ஃபர்ஸ்ட் முதல் வழி. யோபு கடந்து போன ஃபர்ஸ்ட் வழி முடிவே தெரியாத ஒரு வழி. ஆனால் ஆண்டவர் முடிவு உண்டு, நல்ல முடிவு உண்டு. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோபு கடந்து போன இரண்டாவது வழி, என்ன செய்வேன் அப்படின்னு தெரியாத வழி. கர்த்தர் சொல்றார், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த யோபு கடந்து போன மூன்றாவது ஒரு பாதை என்ன பாதை அப்படின்னு சொன்னா, நாளுக்கு நாள் அப்படியே டவுன் ஆகிற ஒரு பாதை. ஆனா ஆண்டவர் சொல்றார், அதை நினைக்கவே நினைக்காத. உங்களை 1லிருந்து 1000க்கு கொண்டு போறதுக்கு ஒருவேளை 10 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா அகைன் திரும்ப 1லிருந்து உங்களை 1000க்கு கொண்டு வந்து 0 கொண்டு வந்தாருன்னா, அந்த 0லேருந்து திரும்ப 1000க்கு கொண்டு போறதுக்கு அதே மாதிரி 10 வருஷம் ஆகும் நம்ம நினைக்க வேண்டாம். 10 நிமிஷத்திலேயே செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால எல்லாரும் ஜெபத்தோட இந்த வார்த்தையை எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்ல போறோம். நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர். நீங்க பைக்கில் போகும்போது அவர் அறிஞ்சிருக்கிறார். நீங்க அழுததை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார், அறிஞ்சிருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். இந்த ஒரு சாட்சியை சொல்லி உங்க எல்லாரையும் ஜெபத்தில் வழி நடத்த விரும்புகிறேன். ஸோ இந்த சர்ச்சு அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் சர்ச் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்முடைய திருச்சபைக்கு அந்த இடத்த தான் வாடகைக்காக வாங்குறதுக்காக வந்து பார்த்தேன். அப்போ இங்கே நிறைய சாலை அந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 சாலை, சின்ன சின்ன அந்த ஓலை வச்ச சாலை போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த மூலையில் வந்து இந்த யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு மறைப்பு ஒன்று வச்சுருந்தாங்க. ஒரு 7-7:30 மணி 8 மணி ஆகும்போது அந்த சாலையில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கட்டட வேலை செய்கிறதுனால வந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சிடுவாங்க. நைட்டு களைச்சி போய் எல்லாருமே தூங்கிடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த இடத்த வந்து வாடகைக்கு கேட்டோம், கொடுக்கலான்னு சொல்லிட்டு திரும்பி கொடுக்கல. இப்போ எப்படியாவது இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பம். சரி நம்ம போய் எப்படி உள்ளே போகிறது, இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 8 மணிக்கு எல்லாரும் படுத்த உடனே இந்த இடத்துக்கு வந்த உடனே எங்கேயுமே இந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ண முடியல. எல்லா இடத்துலையும் வீடு நின்றுச்சு, நம்ம அந்த இடத்துல ஜெபம் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இந்த லாஸ்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த யூரின் பாஸ் பண்ணுற இடத்துல பயங்கரமான ஸ்மெல்லு. ஆனால் அங்கே நிற்கிறேன். அங்கே நிற்கும்போது ஒரு அம்மா மட்டும் திடீர்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே, என்னப்பா பாத்ரூம் போகணுமா? சரி போயிட்டு போ, பார்த்து போ, அங்கே வந்து பூச்சியெல்லாம் நிறைய இருக்குது, அப்படின்னா பாம்பெல்லாம் நிறைய வரும், கொஞ்சம் கவனமாக போ அப்படின்னு சொல்கிறேன். அவங்க யாரோ அவங்க பிள்ளைங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க போல. நான் மறக்கவே முடியாது. எனக்கு இந்த இடம் வந்து சர்ச்சுக்காக வாடகைக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை சுத்தமாக இல்லை. அப்படின்னா அது கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க, கொடுக்காதீங்க, சர்ச்சு கொடுக்காதீங்க, அவங்க பிரச்சனை வந்துடும், அவங்க கொடுக்க மாட்டாங்க திருப்பி. அவரும் கூப்பிட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த பாத்ரூம் நாற்றமான அந்த இடத்துல வந்து நின்று அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுறேன். ஆண்டவரே, இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, இந்த ஜனங்களை எங்கே கொண்டு போகிறதுன்னு கூட எனக்கு தெரியல, பட் நீ பார்க்குறீரா இல்லையா எதுவுமே தெரில. அதே இடத்துல நின்று ஒரு 5 மினிட்ஸ் அப்படி கண்ணீரோடு அழுத்துட்டு கண்ணீரை ஃபுல்லாக தொடச்சிட்டு யாரும் பார்க்கல, வெளியே போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த ஓனர் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஃபாதர், இடத்த வாடகைக்கு நாங்கள் தந்துடுறோம், அக்ரிமெண்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னார். அந்த இரவில் வடித்த கண்ணீரை யாருமே பார்க்கல. ஆனால் அந்த கண்ணீர் யாருக்கு மறைவாக இருக்கலன்னா கர்த்தருக்கு மறைவாக இருக்கவே இல்லை.
அந்த சாட்சியோட அந்த தைரியத்தோட தான் உங்களுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்றேன். நீ போகும் வழியை அவர் அறிவார். அறிவார். நீங்க 1000 பேருக்கு மறைக்கலாம் சிஸ்டர். இதை தெரிஞ்சுட்டா வெளியே தப்பா நினைப்பாங்க. நீங்க மறைக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை மறைக்கலாம். நீங்க ஒரே ஒருத்தர் மட்டுமே அந்த பாதையில டிராவல் பண்ணலாம். நான் கடந்து போற பாதை என் மனைவிக்கு தெரியாது பாஸ், என் கணவனாருக்கு தெரியாது பாஸ், எங்க அம்மாவுக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷனை நான் கடந்து போறேன். யாருக்கு பாஸ்டர் நான் சொல்லி புரிய வைக்க முடியும்? நீங்க இன்னைக்கு சொன்னது மாதிரி யோபு 3 பாதையில கடந்து போன மாதிரி நானும் அப்படிதான் பாஸ்டர். எனக்கு ஏமாற்றமா இருக்குது, எனக்கு அவிசுவாசமா இருக்குது. நான் அப்படிப்பட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு பாதையில நான் இதுக்கு முன்னாடி டிராவல் பண்ணதே இல்லை. இவ்வளவு மோசமான பாதை. யார்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது, என்ன பண்றது எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு இந்த இடத்துல பிரசன்னராகி, ஹல்லேலூயா, நீ ஹெல்மெட்டுக்குள்ள வடிச்ச கண்ணீர் அவர் பார்த்தார்ல, நீங்க பாத்ரூம்ல வடிச்ச கண்ணீர் அவர் பார்த்தார்ல, நீங்க யாருக்கும் தெரியாம தலையணை நினைச்சதை கத்தர் பார்த்தார்ல. இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுக்கு காரணம் கத்தர் உங்களை பார்த்ததுனால தானே, அவர் உங்களை காண்கிற தேவனா இருக்கிறதுனால தானே, நீங்க போகிற வழி அவர் அறிஞ்சிருக்கிறதுனால தானே. நிச்சயமா ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவே நான் போற பாதை உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சா நீங்க ஏன் ஆண்டவரே அமைதியா இருக்கிறீங்க? நீங்க ஏன் ஆண்டவரே சும்மா இருக்கிறீங்க? எங்க அம்மா இந்த பாதையில இறங்கிடுவாங்க, எங்க அப்பா நான் போத பாதை தெரிஞ்சா உடனே இறங்கிடுவாங்க. ஆனா உங்களுக்கு இறக்கம் இல்லையான்னு கூட நீங்க கேட்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நீ போகும் பாதை நான் அறிந்திருக்கிறேன். நான் உன்னை சோதித்த பிறகு நீ பொன்னா விளங்கணும். மகனே நீ பொன்னா விளங்கணும், மகளே நீ பொன்னா விளங்கணும். ஓ ஹல்லேலூயா. இப்ப 2 கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம் பார்க்கலாம். தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சத்தமா சத்தமா தேவனே, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. இப்ப சொல்லுங்க, திரும்பி வாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார். பாருங்கப்பா, பாருங்க. திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். தலை மேல கைய வச்சு இந்த திராட்சை செடியை விசாரித்தாரும். இந்த திராட்சை செடியை, திராட்சை செடியை விசாரித்தாரும். தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய தேவனே. நீங்க கூப்பிடுகிற சத்தம் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்குது. திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். சத்தமா இந்த திராட்சை செடியை விசாரித்தாரும். இந்த திராட்சை செடியை, இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க ஆண்டவரே. என்ன விசாரிச்சிருங்க ஆண்டவரே. என் பிள்ளைய விசாரிச்சிருங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை விசாரிச்சிருங்க ஆண்டவரே.
நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை நீர் அறிவீர். நீங்க அறிவீரப்பா. அப்படியே ஜபத்தோட எழுப்பி நிற்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டே ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்கிறார். நான் போகும் வழியை அவர், நீ போகும் வழியை அவர். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். நான் கடந்து போகிற 3 பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். நான் கடந்து போகிற 3 பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்பர் 1, முடிவு தெரியாத ஒரு பாதை அவர் அறிந்திருக்கிறார். நம்பர் 2, என்ன செய்வேனோ என்று நான் தெரியாத பாதை அவர் அறிந்திருக்கிறார். நம்பர் 3, நாளுக்கு நாள் நான் கீழே போகிறதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பிறகு, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கூட வாசிப்போமா? நின்றுட்டே கூட வாசிக்கலாம், ரொம்ப அழகா இருக்குது. ஆமீன். ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் முடிந்தவர்கள் சேர்ந்து அந்த கடைசி யோபுவின் புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ கடைசி அதிகாரத்தில், தேங்க்யூ ஜீசஸ், 42ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 42ஆம் அதிகாரத்துக்கு வந்து, ஆமேன், தேங்க்யூ ஜீசஸ். 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அவரவர் ஒரு தங்க காசை அவரவர் ஒரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவருக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமீமாள், 2ஆம் மகளுக்கு கெட்சியாள் என்றும் 3ஆம் மகளுக்கு கெரேனெப்பு என்னும் பேரிட்டான். தேசம் எங்கிலும் யோபுவின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியம் உள்ள பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர்கள் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளிருந்து பூரண வயதுள்ளவனாய். இந்த வாக்குத்தத்தம் உங்கள் தலையின் மேல், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருக்கட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் போகும் வழியை அவரை 10 டைம் சொல்லுங்க. நான் போகும் வழி அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்பா பார்த்து, நான் போகும் வழியை நீர் அறிவீர். நான் போகும் வழியை நீர் அறிவீர். நான் போகும், வானம் பூமி படைத்த ஆமே, நான் போகும் வழியை அவர் அறிவீர். நான் போகும் வழியை நீர் அறிவீர். ஹல்லேலூயா. நான் உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறேன். இந்த ஃபர்ஸ்ட் டே ஆண்டவர் வந்து சகல காரியத்திலையும் உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப், ஃபர்ஸ்ட் டே ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் டே 3 விதமான நம்பிக்கை ஆண்டவர் தர்றாரு. நான் மறந்துட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இந்த 100 டேஸ்ல எழும்பிடணும். நீங்க கர்த்தர் நம்மளை எழுப்பிடணும். சகலத்தையும் ஆண்டவர் சீர்படுத்திடணும். ஹல்லேலூயா. நம்பர் 1. ஸோ முதலாவதாக, முடிவு தெரியாத பாதையில கர்த்தர் சொல்றாரு, டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அதுவும் எப்படிப்பட்ட முடிவு உண்டாமாமா? நல்ல முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்பர் 2, இரண்டாவது, என்ன செய்வேன் என்று தெரியாத பாதையில டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. நம்பர் 3, மூன்றாவதாக, நாளுக்கு நாள் கீழான பாதையை நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் தூக்குவேன், நான் உயர்த்துவேன்,
நான் அலங்கரிப்பேன். ஹalleluya, ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி அந்த பாடலுடைய ஒரு சரணத்தை வேறெங்கிருந்தும் இல்லை அப்படியே பாடி உங்களுக்காக ஜெபிப்போம். எல்லாரும் சந்தோஷத்தோடு ஆமென். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சொல்லுவோம், இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. பாடு, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி அப்பா. திருச்சபையில இருக்கிற பிள்ளைகள் ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலையும் இந்த ஃபர்ஸ்ட் டே, இந்த முதல் நாள் எங்கள் மத்தியில இருக்கிற உற்சாகத்தோடு நாளுக்கு நாள் இந்த அக்கினி அப்படியே எரிந்து 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 ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து, இயேசுவே, டெய்லி அற்புதத்தை எங்களுடைய கண்களில் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அஜா, இந்த சூழ்நிலைகள் மாறணும் ஆண்டவரே, மாறணும் ஆண்டவரே. நீர் உயிரோடு இருக்கிறீர் என்கிறத நீங்க நிரூபிச்சிடணும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வருத்தத்தோடு வேதனையோட யாரெல்லாம் ஜெப குறிப்புகளுக்கு அனுப்பி இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய ஊழியக்காரன் திறப்புல நிக்கிறப்பா. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் நீங்க தானே ஆண்டவரே. உனக்கு ஒரு நல்ல முடிவை தருவேன்னு நீங்க சொன்னீங்கல்லப்பா, சொன்னீங்கல்ல ஆண்டவரே. யோபுவை போல நாங்க நீதிமான்கள்னு சொல்ல முடியல, யோபுவை போல நாங்க உத்தமர்கள் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனாலும் உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து அதை மேல மாறுறதுக்கு நாங்க விருப்பப்படுறோம். அந்த மனுஷன் பார்த்த அதே அற்புதத்தை எங்க கண்கள் இந்த 100 நாட்கள் முடிகிறதற்குள்ள நீர் காணப்பண்ண போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை தடையில்லாம நடத்தி கொடுங்க ஆண்டவரே. நாளைக்கும் ஆண்டவரே திரளான ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. ஆன்லைன்ல திரளான ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. பிரசங்கம் நடக்க ஹீலிங் நடக்கணும். அற்புதங்கள் தூர தேசத்துல நடக்கிறத நாங்க கேள்விப்படணும் ஆண்டவரே. உங்க பாதத்திலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க பிள்ளைகள் சாப்பிடுகிற ஆகாரம், குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, செய்கிற வேலை, இது எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய கரம் அப்படியே கூட இருக்கட்டும். இன்னைக்கு ராத்திரி அவங்களோட பேசிட்டே இருக்கணும் ஆண்டவரே. அப்படி அவங்களை எழுப்பிட்டே இருக்கணும் ஆண்டவரே. அப்படி அவங்கள தட்டி கொடுத்துட்டே இருக்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தை அப்படியே ஒரு குளுக்கோஸ் ஒரு மனுஷனுக்குள்ள ஏறும்போது எந்த அளவுக்கு பலன் அடையுமோ அதே போல இந்த வார்த்தை அவளுக்குள்ள போக போக அவங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி அப்படியே எரிஞ்சு அப்படியே பலப்படுத்தி ஆண்டவரே ஒரு புது ஃபீல், ஒரு புது அனுபவம், ஒரு புது உற்சாகம் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறதற்காக நன்றி ஆண்டவர். உங்க கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.